பிக் பாஸ் டே 22 முக்கியமான ஒரு கேப்டன்சி டாஸ்க். அப்போ கேப்டனா பல கனவுகளோட வந்த பிரவீனுக்கு பிரச்சனையை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க பாரு நாமினேஷன்ல வழக்கம் போல பல ஓட்டுகளை வின் பண்ணி வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கும் கமருதீன் அண்ட் பாரு காம்பினேஷன் இப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஏதோ டிஃபரெண்டா பண்றேன் அப்படின்ட்டு அடையாளம் துரத்தல், அதாவது நம்மளோட ட்ரெஸ் மொக்கையாதான் கடைசியில பண்ண போறீங்க. இருக்கு அவங்க ட்ரெஸ், அது கேப்டன்சி டாஸ்க் எல்லாம் கேப்டன்சி டாஸ்க்கு யாரு யோசிக்கிறான்னு தெரியல உண்மையாவே. ப்ளீஸ் கொஞ்சம் அடுத்து என்ன லெமன் இந்த ஸ்பூன் அதுக்கப்புறம் சாக்கு போட்டி எல்லாம் வைப்பீங்களா தெரியல. உண்மையா அது கூட பரவாயில்ல. இண்டிவிஜுவலா ஒரு கேம் வைக்கிறதுனா கூட பரவாயில்ல. 3 பேரும் ஒரு இதுல இருக்கணும். ஆப்வியஸா லேடிஸ் அப்படிங்கும் போது அவங்களோட கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். டக்குன்னு தள்ளி விடுறாங்க, முடிஞ்சு. ஒரு கேப்டன் ஒரு நிமிஷம் கூட அந்த டாஸ்க் வந்து போகல. அந்த அளவுக்கு கேப்டன்சி டாஸ்க் உண்மையாவே. சோ இன்னைக்கு டே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பாப்போமா. துஷார் வந்து கமருதீன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? சாரி கேட்டாரா? கமருதீன் தான் ரெட் கார்டு குடுத்துருவாங்கன்னு சொன்னதுனால கமருதீன் வந்து சாரி கேட்டுருக்காரு. சோ brought up பத்தி பேசுறது நான் வந்து வளர்ந்த விதத்தை தான் சொன்னேன். இது வந்து பேரண்ட்ஸ் மீன் பண்ணும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது. பாரு அப்புறம் எல்லாரும் சொன்னதுதான் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கமருதீன் சின்ன குழந்தை கமருதீன் கூட அடங்கிட்டாருப்பா. என்ன ஏன்னா அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு இந்த டைம். ஏன்னா நமக்கு நிறைய நெகட்டிவிட்டி வந்துச்சோ அப்படின்னு நினைச்சு பார்வை வந்து யாராலையும் அமைதிப்படுத்த என்னை அடக்கறதுக்கு எல்லாம் ஒரு புதுசா யாராச்சும் வரணும் அப்படின்ற. சோ அடுத்தது தலை டாஸ்க். தள்ளு இந்த டாஸ்க்கு இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க கூட அந்த டாஸ்க் நடக்கல. அவ்வளவு நேரம் இவர் படிக்கிறாரு கலை. டாஸ்க் வந்து உண்மையாவே வெரி 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 ஒஸ்ட். 3 பேரும் அந்த ஸ்கீ போர்டிங்ல நிக்க சொல்றாங்க. யார் வந்து அந்த ஸ்கேட் போர்டிங்ல ரொம்ப நேரம் லாஸ்ட் வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்க தான் என்னங்கடா இது என்னடா டாஸ்க்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு டாஸ்க், இதுக்கு ஒரு டீம், ஆமா இதுக்கு ஒரு கேட்டலாக் மாதிரி ஒரு இல்லங்கடா என்னன்ட்டு. விக்ரம் ஜெயிக்கல இல்ல, அவரு ஸ்ட்ராங் அது பண்ணாரு நினைச்சா ஜெயிக்கல. அனி வந்து ஐயோ நீ கூட மல்லு கட்ட முடியாது அவங்க உட்காந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பிரவீன் வந்து கொஞ்சம் வாட்ட சட்டமா அவர் ஏதோ ஆர்மில ஏதோ இருந்திருப்பாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. அந்த மொக்க டாஸ்க்ல அவர் வின் பண்ணிட்டாரு. ஆமா, இதுலயும் 2 பேர் தோக்குறாங்க. அதானே. அடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து தன்னோட வீட்டை வந்து எப்படி நிர்வகிக்க போறேன் ஸ்கூல் பிரேயர்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஆர்மில என்சிசி அந்த மாதிரி கோப்பா கொண்டு போறேன்னு செதற விட்டேன். சரி பிரவீன் இத்தனை நேரமா ஒட்டிட்டு பாரு வந்தாங்கப்போ என்ன ரூல்ஸ் போடுறேன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரூல்ஸ் போடும் போதே பாருனால அமைதியா இருக்க முடியல. இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன இப்படி பண்ணா என்ன எனக்கு அப்பவே தெரியும் இந்த ரூல்ஸ் போடுறதுல வேஸ்ட். ஆக்சுவலா மத்த சீசன்ல கேப்டன்சினா வந்து வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வீட்டை வந்து பாத்துக்கிறது தான் வந்து கேப்டனோட வேலை. பட் இந்த சீசன்ல கேப்டனோட வேலை பாரு சண்டை போட்டா சமாதானப்படுத்துறது, பாரு வேலை செய்யலாம் வேலை செய்ய சொல்றது, பாரு பிரச்சனை பண்ணா அதை தீர்த்து வைக்கிறது. இதுதான் வீடே பாரு தானுங்க. இப்ப பாருதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எஃப்ஜேவும் திவாகருக்குள்ள சும்மா சின்ன ஒரு சலசலப்பு. ஆமா, என்னன்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். ஆமா, என்கரேஜ் பண்ணணும். வேலையே செய்ய மாட்டாங்க, என்கரேஜ் பண்றாங்களா. அதுக்கு வந்து நீங்க நடிக்கிறத மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்ல, நடிக்கிறத வந்து நிறுத்தாதீங்கம்மா, தடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்தது கனி வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு போறாங்க. அதாவது பிரவீனோட அந்த சூப்பர் டீலக்ஸ் பவர் வித் நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட கனி வந்து கெத்தா போறாங்க. ஆமா, அது வந்து கனி கொடுத்ததுமே பாரு கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. பட் ஸ்டில் என்ன சொல்ல முடியும், அதுக்கு அடுத்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் இல்லையா கேம். அதுக்காக அந்த சி மாதிரி இருக்கிறது. ஆமா, 2 வீட்டாருக்கும் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பர் டீலக்ஸ் எல்லா வரமும் தண்டம் தான். விக்ரம் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணிடுறாரு. இது கூட ஓரளவுக்கு நல்ல டாஸ்க்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து டீமா சேர்ந்து கேப்டன்சி டாஸ்கோட பாக்கும்போது பரவாயில்ல. எஸ், ஆமா. போன டைம் அதுக்கு முன்னாடி இருந்த டாஸ்க்ல சூப்பரா இருக்குங்க. பால் வைக்கிறது அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா யார அந்த டாஸ்க் கிரியேட் பண்றாங்க கூட்டுவாங்க. டாஸ்க் எல்லாம் இருக்கு. ஆமா. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு இந்த சைடு ஒருத்தங்க, அங்க இருந்து ஒருத்தங்க. சோ இப்படி எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா ஸ்வாப் ஆகணும்ன்றனால யாரு வின் பண்றாங்களோ அங்க வந்து ஒரு ஸ்வாப் நடக்கும். சோ யாரு ஸ்வாப் பண்றாங்கன்னா
கலை வந்து சைடு போறாங்க. சுபிக்ஷாவும் ரம்யாவும் எல்லா வாரமும் இங்க தான் இருந்தாங்க. சோ அவங்களே கில்ட் ஆகி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுபிக்ஷா அதுவும் சுபிக்ஷா தான் சொன்னாங்க. ரம்யா வந்து ஐயோ அவ சொல்லிட்டாலே நம்மளும் சொல்லிடுவோம் போறதுக்கு ரெடி தான். ரம்யா தான் போகணும்னு ஆசை. பட் சுபிக்ஷா போனாங்க. என்னன்னா சுபிக்ஷா கிட்ட வந்து ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அதனால அவங்க போறது சேஃப் தான். ஆமா, அதனால அவங்க தைரியமா போறேன்னு சொல்லி போறாங்க. ரம்யாவும் வினோத்தும் ஒரு ஒப்புக்கு வந்து நானும் போறேன் என்ன சொல்லனா நீங்க எல்லாம் கடிச்சு புதறிடுவாங்க, எல்லா வாரமும் நீங்க இங்கே இருப்பீங்களா. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்ததுதான் நம்ம பாரு அக்காவோட சண்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் கேப்டன்சி ஆரம்பிச்சிருக்கு. வேலை வந்து கனி வந்து நம்ம அங்க ஆனா இது வந்து கனி பாவம் கை நீட்டி இப்படி வாங்க வராங்க. தேங்க்ஸ் மரியாதையா தான் சொல்ல வராங்க. உடனே பாருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும், வேலை பாக்கனா பாரு இல்லன்னா எதுவும் சொல்லி அவங்க ஒரு வேலையும் பார்க்க. இது வந்து பர்சனல் வொர்க். சரி நீ அப்ப என்னதான் பண்ண முடியும் பண்றியா? அதுவும் கிடையாது. அப்ப என்னதான் பண்ணுவாங்கன்னு ஒண்ணும் புரியல. அதான் விக்ரம் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி மூலமாவே இதாகும். வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கு. வெறும் பாருன்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. செம்ம போரிங்கா இருக்குங்க. சும்மா அவங்கள வச்சு கையாமையாங்கிறது மட்டும்தான் அந்த வீட்டுல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. சோ அத மாதிரி ட்ரீட் பண்ணது வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டா தான் இருந்துச்சு. சொல்லுவாரு பாருவே அதை சமாளிப்பாங்க. 16 பேரையும் சமாளிப்பாங்க. இதுல இவர் எதுக்கு வராரு வந்துட்டு நம்ம கனி அக்கா வந்து ஏ அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் அதுக்கு எனக்கும் ஏன்னு சொல்ல தெரியும். கனி கரெக்ட் தான். கனியோட சப்போர்ட் எல்லாம் கிடையாது. கனி எப்ப பார்த்தாலும் சாரி கேளு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குதுப்பா. சாரி கேட்டு போய் உட்காடுறாங்க. என்ன அவங்களும் கூட உட்கார்ந்தாங்க. நானும் தர்ணா பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட மாட்டேன். நீங்க ஆகும்னா சாப்பாட்டு கேம் இல்லன்னா அந்த விஷயத்துல பயப்படுவாங்க. சோறுல அடிச்சுவாங்க. ஐயோ எனக்கு சோறுல எல்லாம் அடிச்சுவாங்க. கனியும் பாருங்க அதுலயேதான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நீ இப்படி வரியா நான் சாப்பாட்டுல வைக்கிறேன். ஆனா இது என்னைக்காவது கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்கதான் போறாரு. ஆமா சும்மா சாப்பிடுறது. பட் பாரு பண்ணது. சோ பிரவீன் வந்து சண்டைய விலைக்கு வராரு. நீ என்ன டச் பண்ண வரியா? ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அவர் என்னதான் பண்ணுவாரு. ஆனா பிரவீன் பாவம். ஆக்சுவலி வந்து கேப்டன் ஆகிறது அப்படிங்கறது பெரிய வரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பாரு இருக்கிற வரைக்கும் கேப்டன் ஆனீங்கன்னா எனக்கு உண்மையாவே இந்த பிக் பாஸ் வந்து கேப்டன் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார்ல, நீங்களும் தேங்க்யூ பிக் பாஸ். ஏண்டா இது வாழ்த்துக்கள் வாங்க. இப்ப சுபிக்ஷா மாதிரி சின்ன பொண்ணுங்க எல்லாம் கேப்டன் ஆச்சுன்னா இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம பாருல. சோ அடுத்தது பாரு வந்து சாரி கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு வச்சுதானே தெரியும். சாரி கிவன் சாரி. ஆமா சாரி பிச்சை போடுறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனி ராஜமாடா அவங்களுக்கு சாரி கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. உடனே ராஜமாதான் சொல்லாதீங்க. கனி திரு என்னன்னு ட்ரிகர் பண்ற. ஐயோ ரொம்ப. ஆனா அந்த வீட்டுல இருக்க கண்டஸ்டன்ட் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எப்படிதான் அவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்காங்கன்னு தெரியல. சோ அதுக்கடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதிகமா ஆப்வியஸா நம்ம பாருக்கும் கம்ருதீனுக்கு கலை. இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து எடிட் எப்படி வச்சிருக்காங்க, கட் எல்லாருமே பாரு அந்த மாதிரிதான் இது பண்றாங்க. பாரு கம்ருதீன் சொல்றாங்க. அப்புறம் இந்த மிச்ச மீதி வந்து இந்த கலையரசன் அரோரா இவங்க மேல எல்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீக் வந்து கலை இல்லன்னா அரோரா இவங்க 2 பேர்ல. ஏன்னா முக்கியமான தலைகளுக்கு எல்லாம் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. FJ சபரி பேருக்கு ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு. அதனால சோ அது அப்படி போயிடுச்சு. அப்புறம் சுபிக்ஷா வந்து யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த ஒரு பாஸ் அவங்க கிட்ட இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்துறாங்க. அப்ப பாரு அப்பவே கேக்குறாங்க எனக்கு நீ பதில் சொல்லுங்க. அப்பா பிக் பாஸ் இருக்காரு பேசிட்டு இருக்காரு அப்ப கேட்கலாம். பிரவீன் அதான் சொல்றாரு பாஸ் பேசிட்டு இருக்காரு வெயிட் பண்ணுங்க. இந்த வாட்டி பிக் பாஸையும் யாரும் மதிக்கிறது இல்ல. விஜய் சேதுபதி மதிக்காம தான் இருந்தாங்க. ஆனா அவர் கொஞ்சம் பிடிச்சு விட்டுறாரு. பிக் பாஸ் வந்து ஆரம்பத்துல ஸ்ட்ரிக்ட் மாதிரி இருந்தாரு. போறப்ப என்னமா அவர் வந்துட்டு என்னமோ விழுந்துட்டீங்கயா அப்படின்ற மாதிரி இருந்து போறாங்க. உங்களதான் மதிக்கல. நீங்க பேட்டரி போட சொன்னதுக்கு போட மாட்டேன்னு சாப்பிட்டு போனாங்க. மதிக்கல. அவங்களுக்கு போய் நீங்க போக வேண்டிய கண்டஸ்டன்ட் இல்லன்றாங்க. இந்த சீன் எல்லாம் தேவையில்லை. நீங்க தானே அனுப்புனீங்க. மதிக்கலன்னு தானே அனுப்புனீங்க. அதான் நான் எது காதலே சார் உண்மையாவே அது ரொம்ப வேர்ஸ்டா இருக்குது. நேத்து அது பிடிக்கல. சோ பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து அடையாளம் துரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு புதுசா கொண்டு வராங்க. ஆமா எல்லாரோட எப்படி சப்பையா திருப்பி கொடுத்துருவீங்க. இது என்ன மொக்க டாஸ்க் இப்படி நட ஒத்த கல்ல நட பறந்து போய் என்ன மாதிரி சொல்லுவீங்க. எதுக்கு இதெல்லாம் ஒரு டாஸ்க். இதுல வந்து அவங்க பயந்து நடு ஐயோ எல்லாம் ஒண்ணு வியன் வந்து எனக்கு மேக்கப் அரோரா வந்து எனக்கு இதாகும். ஏண்டா வைக்க போற டாஸ்க் தான் நமக்கு தெரியும். ஏங்க ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் தராங்க. எவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க. ட்ரெஸ் யூனிஃபார்ம் தந்துடுறாங்க.
திங்கறதுக்கு சோறு உனக்கு இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு ஹாஃப் டே போட சொல்லுவாங்களா, அவ்வளவுதான். சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க, சீன் இல்ல, மொக்க டாஸ்க் வச்சு கொடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு நாள் இப்படிதான் இருந்துச்சு. நாளைக்கு நாளும் எப்படி இருக்கும்னு தெரியும், பாரு சண்டை போடுவாங்க. நாளை கழிச்சு நாளும் எப்படி இருக்கும்னு தெரியும், பாரு சண்டை போடுவாங்க. 106 நாள் வரைக்கும் எப்படி இருக்கும்னு தெரியும், பாரு சண்டை போடுவாங்க. கச்சா கச்சா கச்சன்னு ரொம்ப நீங்களா அட்லீஸ்ட் டாஸ்க் இன்ட்ரெஸ்டா கொடுத்து இது பண்ணுவீங்க, அதுவும் கிடையாது. பாரோட சத்தம் மட்டும்தான் 9:30 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆல்மோனா பாரோட சத்தத்தை கேட்கலாம். ஆமா. இன்னைக்கானது இப்படி இருந்துச்சு. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரு, பாரோட கேம் பிளே எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.